10வது ஸ்லோகம். உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷக. ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தை பகவான் விளக்கிக் கொண்டு வருகின்றார். ஜீவாத்மா இரண்டு விதமான சொரூபத்துடன் கூடியிருக்கின்றான். ஒன்று அவனுடைய முக்கிய சொரூபம், நிஜஸ்வரூபம். இரண்டு அவனுடைய பொய்யான சொரூபம். இந்த நுண்ணிய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உதாரணத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சூரியனுக்கு இரண்டு சொரூபம் இருக்கின்றது. ஒன்று சூரியனுடைய சொரூபம், இனியொன்று அந்த சூரியன் பானையில் இருக்கின்ற தண்ணீரில் அதே போன்ற ஒரு பிரதிபிம்பம். அதில் சூரியனுடைய நிஜஸ்வரூபம் ஒன்று, அதனுடைய பொய்யான வெளிப்பாடு ஒன்று. அப்படி ஜீவனுக்கு இரண்டு சொரூபம் என்றால் அதில் பகவான் ஜீவனுடைய நிஜஸ்வரூபம், உண்மையான சொரூபம் என்னுடைய சொரூபம்தான், பிரம்மஸ்வரூபம்தான் என்று கூறி அந்த பொய்யான சொரூபம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இயங்கி வருகின்றது என்பதையும் விளக்கி வந்தார். ஜீவனானவன், இந்த பொய்யான ஜீவன், சிதாபாசன் என்று சொல்கின்ற ஜீவன் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது மரணம் என்பது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல உடலுக்குத்தான் வருகின்றது. நம்முடைய மனதிற்கும் மரணமில்லை. அந்த மனதை எடுத்துக்கொண்டு வேறு ஷரீரத்திற்கு செல்கின்றது என்ற மரண அவஸ்தையெல்லாம் கூறி இந்த 10வது ஸ்லோகத்தில் ஞானிகள் பொய்யினுடைய துணை கொண்டு உண்மையை புரிந்து கொள்கின்றார்கள் என்று கூறுகின்றார். பிம்பத்தை பிரதிபிம்பத்தின் துணை கொண்டு அறிந்து கொள்வது போல ஞான சக்ஷுஷக, ஞானக்கண்ணை உடையவர்கள் பஷ்யந்தி, இந்த ஜீவாத்மாவை பார்க்கின்றார்கள். சில அடைமொழிகள் இங்கு ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை, ஜீவாத்மாவினுடைய தன்மையை ஞானிகள் உணர்கின்றார்கள் என்று கூறுகின்றார். எப்படிப்பட்ட தன்மை? முதல் சொல் உத்க்ராமந்தம், மரணமடைகின்ற. உத்க்ராமந்தம் என்றால் மரணமடைகின்ற ஜீவன். அதாவது இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருவன் உயிரோடு இருக்கின்றான், ஒருவன் மரணத்தை அடைந்துள்ளான். அந்த மரணத்தை அடைந்த பிணம் மற்ற பொருள்களைப் போல ஜடமாக இருக்கின்றது. உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உடல் அழுகிவிடாமல் நல்ல நிலையில் இருக்கின்றது. இதிலிருந்து என்ன யூகிக்க முடிகிறது என்றால், ஏதோ ஒரு தத்துவம் உடலில் இருப்பதனால்தான் இந்த உடல் அழுகிவிடாமல் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. பிறகு அந்த ஒன்று சென்று விட்டால் இந்த உடல் மற்ற பொருளைப் போல் செயல்படாமல் ஜடமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது அழுகி விடுகின்றது. நாம் ஏன் இப்பொழுது அழுகிவிடாமல் உயிரோடு செயல்படுகின்றோம் என்றால் ஏதோ ஒன்று இருக்கின்றது. இதை ஞானக்கண்ணை உடையவர்கள் அறிகிறார்கள். அப்படி அவர்கள் உணர்ந்து அந்த ஒன்று எந்த மூலத்திலிருந்து வருகின்றது என்று அந்த ஜீவ தத்துவத்தை உணர்கிறார்கள். அப்படி மரணமே மெய்ப்பொருள் இருக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளம் அல்லது லிங்கம் அது நமக்கு காட்டி கொடுக்கின்றது. பிறகு ஸ்திதம் வா அபி. ஸ்திதம் என்றால் செயல்கள். ஜடமான ஒன்று செயல்படாது. இந்த உடலும் பஞ்சபூதத்தினால் ஆனது. இருந்தாலும் இந்த உடல் செயல்படுகிறது என்றால் ஏதோ ஒரு உணர்வு இந்த உடலுக்கு வேறாக இருக்கின்றது.
அந்த உணர்வு மயமான ஜீவன் பிரம்மஸ்வரூபம் என்று ஞானிகள் அறிகிறார்கள். பிறகு புஞ்சானம். புஞ்சானம் என்றால் விதவிதமான அனுபவங்கள். ஜடமான பொருள் எந்த அனுபவத்தையும் மேற்கொள்ளாது. ஒவ்வொரு அனுபவமும் அந்த மெய்ப்பொருளை காட்டுகின்றது. குணான்விதம். குணான்விதம் என்றால் 3 குணங்களுடன் கூடி இருக்கின்றது. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களுடன் இந்த ஜீவாத்மா கூடியுள்ளான். இங்கு இந்த 4 அடைமொழிகள் கொடுத்து இப்படி இயங்கி வர்ற ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தை கடைசி பகுதியில் பார்த்தால் ஞான சக்ஷுஷக பஷ்யந்தி. ஞான கண்ணை உடையவர்கள் பார்க்கிறார்கள், அறிகிறார்கள். இங்கு பஷ்யந்தி என்றால் தெரிந்து கொள்கிறார்கள், அறிகிறார்கள். இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாவினுடைய தன்மையை அறிகிறார்கள். பிறகு விமூடாகா ந அனுபஷ்யந்தி. விமூடாகா என்றால் அஞ்ஞானிகள், பார்ப்பதில்லை. ஞானிகள் இந்த ஜீவாத்ம தத்துவத்தை அறிகிறார்கள், அஞ்ஞானிகள் அறிவதில்லை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஏன் ஞானிகள் மட்டும் அறிகிறார்கள், மற்றவர்கள் ஏன் அறிவதில்லை, இந்த உண்மையை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம், இந்த உண்மையை உணராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்ற கருத்தை கூறுகின்றார். 11வது ஸ்லோகம். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்லோகம். யதந்தோ யோகினஸ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்த்யசேதசஹ. நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் அடிக்கடி வரும். அந்த ஒரு சந்தேகத்தை இங்கு பகவான் நிவர்த்தி செய்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து மன தூய்மை வேண்டும் என்பதுதான். மன தூய்மையை இங்கு பகவான் வலியுறுத்துகின்றார். சித்த சுத்தி என்று நாம் கூறுவதை இங்கு பகவான் கூறுகின்றார். நமக்கு என்ன சந்தேகம் என்றால், எந்த ஒரு சாதனையை நாம் செய்தால் அந்த சாதனையினுடைய பலனை அனுபவிப்போம். ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் வாகனத்தில் அமர்ந்து அந்த வாகனத்தை அந்த இடத்தை நோக்கி செலுத்தினால் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு செல்வோம். அப்படி எந்த ஒரு சாதனையை செய்தாலும் தொடர்ந்து அதை ஒழுங்காக செய்தால் அந்த சாதனையினுடைய பலனை அடைவோம் என்பது ஒரு நியதி. பிறகு சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆத்ம தத்துவத்தை அல்லது மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அடைய வேண்டும் என்றால் சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும், சாஸ்திரத்தை கேட்க வேண்டும், அதுவும் குருமுகமாக உபனிஷத் கீதையை சிரவணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காலம்னா சில காலம் தொடர்ந்து இதை கேட்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு உடனே என்ன தோன்றும், சரி நான் சில வருடங்கள் கேட்கின்றேன், சிலர் பல வருடங்கள் கேட்பதையும் நான் பார்க்கின்றேன். உடனே நமக்கு என்ன மனதில் தோன்றும், சில வருடங்கள் கேட்டால் அல்லது கேட்டவர்களை நாம் பார்த்தால் அவர்களுக்கு என்ன வர வேண்டும், ஞானமானது வர வேண்டும், வந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் என்ன தெரிகின்றது, அது நாமளாகலாம் அல்லது மற்றவர்களாகலாம், சிரவணம் மனனம் என்ற சாதனையை பல காலங்கள் தொடர்ந்து செய்தும் அவர்கள் அந்த பலனை அடையாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அதை நம்மகிட்ட பார்க்கலாம் அல்லது மற்றவர்களிடமும் பார்க்கலாம். அப்படி என்றால் ஒரு சந்தேகம் வருகின்றது, சாஸ்திரத்தை கேட்டு விசாரம் செய்தால் ஞானம் வரும் என்றால் நான் எவ்வளவோ வருஷம் விசாரம் செய்தாச்சு, அல்லது எத்தனையோ வருடங்கள் விசாரம் செய்பவர்களையும் பார்த்தாச்சு, அவர்களிடம் ஞானம் வந்த ஒரு அறிகுறியும் கூட இல்லையே. மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கிறது போல
அவரிடம் ஞானம் வர்றதுக்கு கொஞ்சம் கூட வந்ததாக ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லையே என்ற சந்தேகம் நமக்கு வரும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் நீக்குகின்றார். அந்த சந்தேகத்திற்கான பதிலை இங்கு பகவான் கொடுக்கின்றார். இப்போ ஒருவரிடம் சென்று, ஒரு குருவிடம் சென்று பல வருஷங்கள் சாஸ்திரம் படித்தார். இனி ஒருவர் அந்த படித்தவரை பார்த்தார், அவருடைய லட்சணத்தை பார்த்தார். குருவுடைய லட்சணத்தை அவர் பார்க்கல. குருவிடம் ஒரு சிஷ்யர் படித்தார், அவர் லட்சணத்தை பார்த்துட்டு அவர் முடிவு செய்தார், இனிமேல் நான் வேதாந்த பக்கமே போக மாட்டேன்னார். காரணம் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் அகங்காரமெல்லாம் இல்லாமல் இருக்குது, நான் கொஞ்சம் கர்வமெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன், அதை படித்து நான் அந்த மாதிரி ஆக விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன? வேதாந்தம் படித்து இருக்கிற ஈகோ அகங்காரம் போகிறதுக்கு பொதுவாக அகங்காரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்தாச்சு. எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், கீதை படித்தாச்சு, உபனிஷத் படித்தாச்சு, பிறகு உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி செல்ஃப் பூஸ்டிங் தான், தன்னையே புகழ்ந்து கொண்டு இருக்கிறது தான். எனக்கு அந்த மாதிரி நிலை வேண்டவே வேண்டாம், நான் முட்டாளாக இருக்கிறதுலேயே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்னு சொன்னார். இது நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம். அதற்கான பதிலை பகவான் இங்கு சொல்கின்றார். ஒருவர் பல கால சாஸ்திரம் படித்தும் சாஸ்திரத்தினுடைய பலன் நமக்கு வரவில்லை என்றால் அது யாருடைய தவறு? எந்த இடத்துல தவறு இருக்கின்றது? அந்த சாதனையில் தவறு இருக்கா அல்லது சாதகர்களிடத்தில் தவறு இருக்கின்றதா? அதை இங்கு பகவான் கூறுகின்றார். இங்கு என்ன சொல்கின்றார்? ஞானம் என்கின்ற ஒன்றை அடைய நேரடியான சாதனை ஒன்று இருக்கின்றது. அந்த சாதனையை நாம் விசாரம் அல்லது சிரவணம் என்று அழைக்கின்றோம். எந்த ஒரு அறிவை அடைய வேண்டும் என்றாலும் அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சு ஒருவர் அதில் இருக்கிறத எடுத்து விளக்கினால் அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அறிவை நம்ம அடைவோம். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகலாம், அல்லது மெடிசன் ஆகலாம், அல்லது கெமிஸ்ட்ரி ஆகலாம், ஃபிசிக்ஸ் ஆகலாம், பிரம்ம தத்துவமும் ஆகலாம். ஒரு அறிவை வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம ஜபம் பண்ணிட்டோ அல்லது யாத்திரை போயிட்டோ அல்லது வேறு ஏதாவது தலைகீழாக நின்றுட்டோ இருந்தோம்னா அறிவு வராது. ஒரு விஷயத்தை பற்றி அறிவு வேண்டும் என்றால் எந்த டெக்ஸ்டில், எந்த நூலில், எந்த சப்ஜெக்டில் அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கோ அந்த சப்ஜெக்டை நம்ம கேட்கணும், அந்த சப்ஜெக்டை நம்ம சிந்திக்கணும். அப்பொழுது சிரவணம் விசாரம் என்ற சாதனையை செய்தால் அதை பற்றிய அறிவு நமக்கு வரும். இப்படி ஞானத்துக்கான நேரடியான சாதனை விசாரம். இப்போ இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? சிலர் விசாரத்தை நன்கு மேற்கொள்கிறார்கள், பிறகு விசாரத்தினுடைய பலனையும் அடைகிறார்கள். சிலர் விசாரத்தை மேற்கொள்கின்றார்கள், பலனை அடைவதே இல்லை. அதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை இங்கு பகவான் சொல்கின்றார். விசாரம் என்ற சாதனையை, ஞானயோகம் என்ற சாதனையை இருவரும் சமமாக மேற்கொண்ட போதிலும் ஒருவருக்கு ஞானம் வருகின்றது, ஒருவருக்கு ஞானம் வரவில்லை. யாருக்கு ஞானம் வருகிறது, யாருக்கு ஞானம் வரவில்லை, அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே தவறு விசாரம் என்ற சாதனையில் இல்லை. சாதனையில் தவறு கிடையாது, சாஸ்திரத்துக்கிட்டேயும் கிடையாது. பிறகு யாரிடத்தில் என்றால் சாதகனிடத்தில் குறை இருக்கின்றது. என்ன குறை? அதைத்தான் இங்கு கூறுகின்றார். மன தூய்மை என்ற ஒன்றுடன் ஒருவன் விசாரத்தை மேற்கொண்டால் தூய்மையான மனதில் இந்த அறிவு ஏற்படுகின்றது. மன தூய்மை இல்லாமல் எவ்வளவுதான் விசாரத்தை மேற்கொண்ட போதிலும், அதாவது ஞானத்தை அடைய நேரடியான சாதனமான சிரவணத்தை மேற்கொண்ட போதிலும் அந்த சிரவணம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்காது. இப்போ மன தூய்மையை அடைந்து சாஸ்திரத்தை கேட்டால், விசாரம் செய்தால் அந்த சாஸ்திரம் ஞானத்தை கொடுக்கும். மன தூய்மை இல்லாமல் சாஸ்திரத்தை கேட்டால் சாஸ்திரம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. இதை கேட்ட உடனே சரி நான் கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வரலின்ட்டுருவார். காரணம் என்ன? நான் மன தூய்மை பண்ணிட்டு வந்துடுறேன்,
ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, மன தூய்மை இல்லாமல் என்னதான் கேட்டாலும் அது புரியாதுன்னு சொல்லிவிட்டீர்கள். நான் சொல்லலை, பகவான் சொன்னார்னு சொல்கிறீர்கள். ஆகவே மன தூய்மையை பண்ணிட்டு வர்றேன்னு சில பேர்த்துக்கு தோன்றலாம். இப்போ அதைத்தான் இப்பொழுது நாம் விசாரம் செய்ய போகின்றோம். இங்கே மன தூய்மைனா என்ன, எப்படிப்பட்ட மன தூய்மைக்கும் விசாரத்தினால ஞானத்தை அடைகிறதுக்கு என்ன சம்பந்தம் என்று சுருக்கமாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது இந்த உலகத்தில், எவ்வளவோ சயின்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஆர்ட் இருக்குது. அதையெல்லாம் நம்ம படிக்கணும், அந்த அறிவை அடையணும்னு போனோம்னா யாருமே உனக்கு சித்த சுத்தி இருக்கணுங்கிற கண்டிஷனே கொடுக்க மாட்டார்கள். நம்ம பயோடேட்டாவில் சித்த சுத்தி இருக்கா டிக் பண்ணு, இல்லையா இப்படி ஒரு டிக் போடுன்னு கேட்கவே மாட்டார்கள். சித்த சுத்தி இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவார். சித்த சுத்திக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால தான் எந்த ஒரு சயின்டிஸ்ட்டை பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அறிவுக்கு சம்பந்தம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் சயின்டிஸ்டெல்லாம் எப்படி இருந்தார்கள்னு சொல்லி பேப்பரில் எல்லாம் வந்தது. அவருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில் தர்மப்படி நல்லவர்களாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பெரிய ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. முழுமையாக நம்மையை ஒப்படைச்சு அந்த காலத்தை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 18-20 மணி நேரமாவது செலவழித்து பிறகு அந்த அறிவை அடையணும். அப்படி எந்த அறிவை வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் பகவான் இந்த ஆத்ம ஞானத்துக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டார். உனக்கு ஆத்ம ஞானம் அல்லது மெய்ப்பொருளை பற்றிய அறிவு வேண்டும் என்றால் சித்த சுத்தியுடன் தான் அந்த அறிவை அடைய முடியும். அதுதான் இங்கே குவாலிஃபிகேஷன், வேறு குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஒரு குருக்கிட்ட சிஷ்யன் போய் எனக்கு இதை சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன இன்டர்வியூ பண்ணுவார்னா, நீ காலேஜில் படிச்சிருக்கியா, அல்லது உனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமா, அந்த இன்டர்வியூவே கிடையாது. அல்லது ஏற்கனவே உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ என்ன ஜாதி, என்ன வயது, அந்த இன்டர்வியூவே கிடையாது. குரு பார்க்கிறது எந்தளவுக்கு இவன் சித்த சுத்திக்கு தயாராகுவான். அந்த இடத்துல முழுமையாக சித்த சுத்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு தயாராவானான்னு பார்ப்பார். எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அதுக்கு நம்ம உள்ளே போகுமே தவிர இதுக்கு ஜாதி, மதம் அல்லது வயது, மற்ற அறிவு எதுவுமே கிடையாது. ஆனால் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜில் கேட்டால் தான் நமக்கு புரியும். அது இப்போ எந்த லாங்குவேஜில், எல்லா தாய்மொழிகளிலும் இந்த அறிவு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே என்ன பகவான் கூறுகின்றார், ஞானத்துக்கு ஒரு சாதனை அது விசாரம். அந்த விசாரத்தை செய்வது நம்முடைய அறிவு. அந்த அறிவு விசாரத்தை செய்து மனதிற்குள்ளே போய் நம்ம வாழ்க்கைக்கு அது பயனை கொடுக்க வேண்டும் என்றால் சித்த சுத்தி, மன தூய்மை என்ற ஒரு நிபந்தனையை சொல்கின்றார். இப்பொழுது நம்ம மன தூய்மை என்றால் என்னன்னு பார்ப்போம். சித்த சுத்தின்னா என்ன, தெரிஞ்ச வார்த்தை தான். சித்தம்னா மனம், சுத்தி என்றால் தூய்மை, சித்த சுத்தி என்றால் மன தூய்மை. மன தூய்மை என்பது என்ன என்றால், இந்த உடலுக்கு அசுத்தங்கள் வருவது நமக்கு தெரியும், உடலுக்கு நோய் வருவது நமக்கு தெரியும். அதே போல சாஸ்திரம் நம்முடைய மனதையும் ஒரு உடலாக சொல்கின்றது. அதை நான் பார்க்கவில்லையே என்றால் அதனால தான் அந்த மனதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேர். சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியலையேன்னா சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தான் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்ம உணர்கின்றோம், எல்லோருக்கும் மனம் இருக்கின்றது. அது ஒரு உடல் என்றால் ஸ்தூல உடலை போல அதற்கும் நோய் என்பது ஒன்று வரும், அதற்கும் சுத்தம் அசுத்தம் என்பது இருக்கும். ஆகவே முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, நம்முடைய மனமும் ஒரு விதமான உடல், அது கரணமாக செயல்படுகின்ற உடல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செயல்படுகின்ற ஒரு உடல். அந்த உடலுக்கு சித்த அசுத்தி, அழுக்கு என்பது இருக்கின்றது. அது என்ன என்றால், சில உலோகங்கள் இருக்குது, அது சுபாவமாகவே அந்த உலோகத்தில் அழுக்குகள் இருக்கும். அதுக்கு வெள்ளியை சொல்லுவார்கள். இந்த வெள்ளியில் கழும்புங்கிறது அது இயற்கையாக இருக்குது, அப்பப்போ தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா கலர் மாறிடும். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமையே சுபாவமாகவே எல்லோருடைய மனதிலும் சில அசுத்திகளெல்லாம் இருக்குது.
அது இயற்கையாக யாருமே கற்றுக் கொடுக்கலை. ஆனால் சில அசுத்திகளெல்லாம் பெற்றோர்களோ மற்றவர்களோ கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு குழந்தை 7 வயசு 5 வயசு அல்லது 5 வயசு ஆகிருக்கு, அப்பா சொல்கிறார், யாரோ அப்பா இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறார் குழந்தைக்கு. அப்போ என்ன கற்றுக் கொடுக்குறார் குழந்தைக்கு? எப்படி பொய் சொல்லணும்னு. பிறகு அதையே அறிவை அப்பா கிட்ட அந்த குழந்தை பயன்படுத்து. அப்படி இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுன்னா, பொய் சொல்கிறது, மற்றது திருடுறதெல்லாம் குழந்தைகள் மற்றவர்களிடம் பழகி கொள்கின்றது. அம்மா அப்பா பர்ஸ்லேருந்து நைஸாக பணம் எடுக்கிறது குழந்தை பார்த்ததுன்னு வச்சுக்கோமே, பிறகு அம்மா பர்ஸ்லேருந்து குழந்தை பணம் எடுக்கும். இதெல்லாம் எப்படி பழகி கொள்கின்றது. ஒருவனை போய் காட்டில் வளர்த்தினோம்னு வச்சுக்கோமே, மனிதனே இல்லாத இடத்துல வளர்த்தினோம்னா அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்படி சில அசுத்திகளெல்லாம் காலப்போக்கில் பழகுகின்றது. ஆனால் சில அசுத்திகள் இருக்கே, அது நமக்கு சுபாவமாக இருக்குது. அது பொறாமைப்படுதல், கோபப்படுதல், கம்பேர் பண்ணி பார்க்குறது, மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மையே தாழ்வாக நினைக்கிறது. இப்படிப்பட்ட சில அசுத்திகள் எல்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் அழுக்கு அல்லது மனதில் வருகின்ற நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மனதிற்குன்னு சுபாவமான எத்தனையோ தோஷங்கள் இருக்கின்றது. மற்றவர்களை குறை சொல்லிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சில குணங்கள் எல்லாம். இதைத்தான் நாம் இனிமேல் அடுத்த அத்தியாயங்கள்ல எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே வேல்யூஸ்னு பார்த்துருக்கோம் 13வது அத்தியாயத்தில். இனி மீண்டும் பார்க்க போகின்றோம் தெய்வீக சம்பத், ஆசுரி சம்பத்துன்னு சொல்லி. அந்த அத்தியாயங்களுக்கெல்லாம் ஆதாரமான ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம். காரணம் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், சித்த சுத்தி உடையவன் விசாரம் செய்தால் விசாரம் பலனை கொடுக்கும், சித்த சுத்தி இல்லாதவன் விசாரம் செய்தாலும் அந்த விசாரம் பலனை கொடுக்காது. அப்படி என்றால் என்னென்ன குணங்களெல்லாம் நமக்கு இருக்கணும் அதை பகவான் தெய்வீக சம்பத்தும்பார். என்னென்ன குணங்களெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அது ஆசுரி சம்பத்துன்னு சொல்லுவார். அதைத்தான் இனி மேற்கொண்டு நம்ம பார்க்க போகின்றோம். இப்போ அப்படிப்பட்ட குணங்களையெல்லாம் எதை நீக்கணுமோ அதை நீக்கி எதை அடையணுமோ நம்ம அடையணும். அப்படிப்பட்ட பண்புகள் தான் இனிமேல் விளக்கமாக பார்க்க போகின்றோம். இங்கு இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார், இந்த மனதில் இருக்கின்ற அசுத்தங்கள் இருக்கின்றதே அதை நீக்கி, பிறகு மனதுக்கு சில நல்ல குணங்களை நாம் அடைந்து, இந்த 2 வேலையை பண்ணணும். சிலதை நீக்குவோம், சிலதை நம்ம அடையணும். அபநயனம், ஆதானம், இதுதான் சித்த சுத்தி என்று சொல்வது. சித்த சுத்தி என்றால் ஏற்கனவே இருக்கின்ற அழுக்குகளை நீக்குவது. பிறகு சில நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளுதல், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல், ஷேரிங், அது ஒரு நல்ல குணம். பிறகு ஹிம்சை செய்யாமல் இருத்தல், வாய்மை, உண்மை பேசுதல், இப்படி நல்ல பண்புகள், தார்மீகமான வாழ்க்கை, இவைகளெல்லாம் நம்மிடத்தில் இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் விசாரத்தில் ஈடுபட்டால் அந்த விசாரம் பிரயோஜனத்தை கொடுக்கும். அப்படி இல்லாதவர்கள் விசாரம் செய்த போதிலும் அந்த விசாரம் பலனை கொடுக்காது. அப்படி என்றால் எனக்குள்ள ரொம்ப சித்த அசுத்தி இருக்கே, நான் எதுக்கு விசாரம் செய்துகின்றேன் என்றால், பிறகு வேறொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம உபனிஷத், கீதை இவைகளெல்லாம் கேட்குறோம். அந்த கேட்கிறதே ஒரு விதமான சித்த சுத்தியை ஆரம்பத்தில் கொடுக்கலாம். முக்கிய பலனை கொடுக்காவிட்டாலும் அது மன தூய்மையை கொடுக்கலாம். முக்கியமாக ஸ்ரத்தையை கொடுக்க நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிறகு நாம் தனிப்பட்ட முயற்சி எடுக்க வேண்டும் மனதை தூய்மைப்படுத்த. அதனால தான் இங்கு சங்கரர் சொல்கின்றார், துஷ்சரிதாத் அனுபரதகன்னு சொல்கிறார். துஷ்சரித்தம்னா அதர்மமான நடத்தையிலிருந்து, சரித்தம்னா வாழ்க்கை, துஷ்சரித்தம்னா தவறான நடத்தை, அனுபரதகன அதிலிருந்து விலகி கொள்ளாதவர்கள், தவறான நடத்தையிலிருந்து விலகி கொள்ளாதவர்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, அதர்மப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அப்போ நமக்கு வேறு ஞானமெல்லாம் தேவைப்படும். எது தர்மம் எது அதர்மம், இந்த அறிவையெல்லாம் அடைந்து எது தர்மமோ அதுபடி வாழ்க்கையை துவங்கி அதர்மத்தை நீக்கி தர்மப்படி இருந்தால் மனதுக்கு நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். அந்த சித்த சுத்தியுடன் மன தூய்மையுடன் நாம் விசாரத்தை மேற்கொண்டால் விசாரம் பிரயோஜனத்தை கொடுக்கும். என்னென்ன குணங்களெல்லாம் இருந்தால் தூய்மையான மனம்,
தூய்மையான மனதில் என்னென்ன குணங்களை எல்லாம் நீக்க வேண்டுங்கிற டாப்பிக்கை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஞானம் தேவைன்னு சொன்னால் அதுக்கு விசாரம் செய்ய வேண்டும். விசாரம் செய்து பலனை அதை அடைய வேண்டுமென்றால் நமக்கு மன தூய்மை தேவை. இப்போ அந்த மன தூய்மையை அடைந்தவர்கள்தான் ஞானத்தை விசாரத்தின் மூலமாக அடைகிறார்கள். மன தூய்மை அடையாமல் விசாரத்தை எவ்வளவு காலம் மேற்கொண்டாலும் பிரயோஜனம் வராது, ஞானம்ங்கிற பலன் வராது. அல்லது சில சமயம் வேதாந்தம் எந்த மெடிசனுக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கும், சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசனே கிடையாது. ஒரு மெடிசனுக்கு சைடு எஃபெக்டே இல்லைன்னா அதுக்கு எஃபெக்டும் கூட இருக்காதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த வேதாந்தத்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அது சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அகங்காரத்தை கொடுக்கறது, கர்வத்தை வளர்த்துவது, அதிகமாக பேச வச்சிடும். ஒருவர் சொன்னார், எங்கள் தாத்தா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி அளவாக பேசிகிட்டு இருந்தார், இப்போ வேதாந்தம் படித்து அவருக்கு ஒரு புதிய டாபிக் வேறு கிடச்சிருது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி இதுதான் சைடு எஃபெக்ட்டுங்கிறது. இது ஏன் வருதுன்னா சித்த சுத்தி இல்லாமல் படிப்பதனால். அப்போ அந்த சித்த சுத்தியை எப்படி அடைதல், அதுதான் கர்மயோகம், உபாசனை, தியானம், தர்மப்படி வாழ்க்கை, இதெல்லாம் அதைத்தான் இங்கு கூறுகின்றார். இப்பொழுது முதல் வரிக்கு சென்றால், யதந்தக. யதந்தக என்ற சொல்லுக்கு பொருள் ஞான யோகத்தை மேற்கொண்டு இருப்பவர்கள், ஞான யோக சாதனைகளை செய்பவர்கள். ஞான யோக சாதனானி குர்வந்தக. ஞான யோக சாதனைனா என்ன? ஸ்ரவணம், மனனம் போன்ற சாதனைகள். சாஸ்திரத்தை கேட்டல், சாஸ்திரத்தை சிந்தித்தல் போன்ற சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்கள். இதுதான் முயற்சி, சரியான முயற்சி. ஞானத்தை நேரடியாக அடைய என்ன நேரடியான முயற்சியை செய்ய வேண்டுமோ அதை செய்பவர்கள். யதந்தக. யதந்தகன முயற்சி செய்பவர்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல ஞானத்தை அடைய நேரடியான முயற்சியான சாஸ்திர படனம், சாஸ்திரத்தை படித்தல், அந்த முயற்சியை செய்பவர்கள். பிறகு யோகிநக. யோகிநக என்பது மன தூய்மையை அடைந்தவர்கள். யோகி என்ற சொல்லுக்கு இங்கு மன தூய்மையை அடைந்தவர்கள். இப்போ மன தூய்மையை அடைய சாதனை நாம் செய்கின்ற அனைத்து தவங்களும் அனைத்து விரதங்களும், நம்ம வாழ்க்கையே அதற்காகத்தான் இருக்குது. அனைத்து கர்மாக்களும், நம்ம செய்கின்ற கடமைகள் எல்லாமே மன தூய்மையை கொடுக்கின்றது. நம்ம பல சமயங்களில் நொந்து கொள்வோம், நான் அவருக்காக இதை செஞ்சு அதை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது அப்படின்னெல்லாம் நொந்து கொள்வோம். அப்படியல்ல, நம்முடைய கடமையை நம்ம செய்கிறோம். கடமையை செய்ததுனால சிலர் பிரயோஜனத்தை அடைஞ்சிருப்பார்கள். அவர்கள் திருப்பி நமக்கு செய்வது செய்யாதது அது அவர்களுடைய நிலை. ஆனால் நாம் கடமையை செய்ததனாலேயே நமக்கு பலன் விடுகின்றது. இந்த நம்பிக்கை தான் கர்மயோகத்தினுடைய அச்சான். பொதுவாக நம்ம கடமை எப்படி செய்வோம்? இப்போ ஒரு பெற்றோர் குழந்தைக்கு கடமையை செய்துட்டு பிறகு என்ன எதிர்பார்ப்பார்கள்? தான் சொன்னபடி கேட்கணும். பிறகு அந்த குழந்தையினுடைய கடமை பெற்றோர்களை வயதான காலத்தில் காப்பாற்றணும்னு. அது காப்பாற்றுவார்களா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து தான் செய்வார்கள். காப்பாற்றுற மாதிரி தெரியலன்னா செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டேன்னு சொல்லுவார்கள். பிறகு ஒரு இது வேறு, நான் இதெல்லாம் செஞ்சேன் நீ திருப்பி செய்யவில்லையேன்னு எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்ப்பு இருந்தால் அது கடமை இல்லை, அது வியாபாரமாகி விடுகின்றது. நம்ம கடமையை நம்ம செய்து விடுகின்றோம், அதோடு ஃபுல் ஸ்டாப். பிறகு அதனுடைய பலனை யார் கொடுப்பான்னா பகவான் சொல்கிறார், நான் கொடுக்கின்றேன். அப்படி கடமையில் ஆரம்பித்து கர்மயோகப்படி வாழ்ந்து யோகிநக சித்த சுத்தியை அடைந்தவர்கள். அந்த சித்த சுத்தியினுடைய விளக்கம்தான் அடுத்த அத்தியாயங்கள் எல்லாம். அடுத்த அத்தியாயத்திலே அதை பார்க்க போகிறோம். தெய்வீக சம்பத் எது, ஆசுர சம்பத் எது. ஆசுரன்னு சொன்னால் நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது, பல்லு பெருசாக இருக்கும் அல்லது கொம்பு இருக்கும், நல்லா இல்லை. ஆசுர சம்பத்துங்கிறது மனதில் இருக்கின்ற சில துஷ்ட குணங்கள், அதை நீக்குவது. தெய்வீக சம்பத்துனா நல்ல குணங்களை அடைதல். அப்படி அடைந்தவர்கள், மன தூய்மையை அடைந்தவர்கள். இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. சில பேர்த்துக்கு நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல குணத்தை அடைந்து விடுவார்கள். அவர்களெல்லாம் இயற்கையாகவோ அல்லது எப்படியோ ஏதோ செய்த புண்ணிய பலனினாலோ அவர்களிடம் சுபாவமான சில நல்ல குணம் இருக்கும். அவர்களுக்கு சில தத்துவம் பேசுவார்கள்.
நான் என் கடமையை ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவே போதும், அதுக்கு மேலே எதுக்கு தத்துவமெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுவே போதும்னு சொல்லுவார்கள். அதுவும் தவறு. அதாவது பாத்திரம் காலியாக தூய்மையாக இருந்தால் அதுக்குள்ளே போடுறது நல்லா இருக்கும். பாத்திரம் தூய்மையாக மட்டும் இருந்துட்டால் போதுமா? அதில் விஷயத்தை போடணுமல்ல. அப்படி தூய்மைப்படுத்துவதுங்கிறது ஒரு பகுதி, அதோடு நின்று விடக்கூடாது. யதந்தகங்கிறது நேரடி சாதனையான ஞானம், விசாரம் தேவை. யோகி நகங்கிறது மன தூய்மை. இந்த ரெண்டு சேர்றதுங்கிறது இது பெரிய விஷயம். சிலதெல்லாம் இந்த ரெண்டு சேரவே சேராது. சேர்ந்தால் நல்லா இருக்கும், ஆனால் சேராது. அப்படி மன தூய்மையும் விசாரமும் சேர வேண்டும். சில இடங்களில் விசாரம் நடக்குது, மன தூய்மை நடக்கிறது கிடையாது. சில இடத்துல மன தூய்மை இருக்கும், நல்லா தவம் பண்ணி ஒழுங்காக இருப்பார்கள், ஆனால் சாஸ்திரம் விசாரம்னா வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். விரதம் இருப்பார்கள், பிறகு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவார்கள், ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறத கேட்க மாட்டார்கள். அது வேண்டாம், அவர் சொல்கிறது வேண்டாம், அவருக்கு நான் பூஜை பண்ணுறேன், அவரை தியானம் பண்ணுறேன், அதோடு வச்சுக்கிறேன் நான். பிறகு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதம் சாப்பிட்டுக்கிறேன், அதோடு சரியே தவிர கிருஷ்ணர் இப்படி சொல்கிறாருன்னா காதை மூடிக்கொள்வார்கள், அதை கேட்க மாட்டார்கள். பகவான் சொல்கிறார், அதையும் கேளு, நீ என்னை நினச்சி தியானம் பண்ணுற ஆள், நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் காதை விட்டு கேளு. அதுதான் யதந்தக. யதந்தகனா என்னுடைய உபதேசத்தை கேட்பவர்கள், யோகினகனா மன தூய்மை அடைந்தவர்கள். இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு என்ன ஆகின்றதாம்? அவர்கள் எதை பார்க்கிறார்களாம்? ஏனம் பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம். இங்கே ச என்றால் இந்த ரெண்டும் யாரிடம் இருக்கின்றதோ. எந்த இரண்டும்? சாஸ்திரத்தை கேட்கறது, பகவானுடைய உபதேசத்தை கேட்கறது, அதோடு மனதை தூய்மைப்படுத்தி வைத்திருத்தல். உடலை தூய்மைப்படுத்துறது போல மனதை தூய்மைப்படுத்தி வைத்திருத்தல். அப்படி இந்த இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஏனம். ஏனம்னா இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, ஆத்மஸ்வரூபம், இந்த ஆத்மானம், ஆத்மாவை பஷ்யந்தி அறிகிறார்கள், தெரிந்து கொள்கின்றார்கள். இந்த இரண்டு சாதனையும் உடையவர்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்கிறார்கள், அறிகிறார்கள், பார்க்கின்றார்கள். பிறகு இந்த ஆத்மாவை எங்கே பார்க்கிறார்கள்? ஞானின்னு சொன்ன உடனே ரொம்ப பேர் அவர் மேலே பார்த்துட்ருக்கணும், அவர் எங்கள் சைடில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இல்லை கண்ணா மூடி இருக்கணும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் தான் ஞானின்னு சில பேர் முடிவு பண்ணுவார்கள். சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தால் அவர் ஞானி இல்லை. அப்படியே ஒருவர் மேலே பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, அப்படி கையை வேறு இப்படி காட்டிக்கணும், அவர்கள் தான் ஞானின்னு மற்றவர்கள் முடிவு செய்து வைத்துள்ளார்கள். இங்கே பகவான் சொல்கிறார், இந்த ஆத்ம தத்துவத்தை அவர்கள் எங்கு பார்க்கின்றார்கள்? தனக்குள்ளேயே உணர்கிறார்கள். ரொம்ப தூரத்தில் அவர்கள் பார்க்கவில்லை, இந்த ஆத்ம தத்துவத்தை தனக்குள்ளேயே உணர்கிறார்கள். அதை கூறுகின்றார், ஆத்மனி அவஸ்திதம். ஆத்மனி என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள், ஒன்று உடல், இனி ஒன்று மனம். உடல் மனம் ஆத்மனி என்றால் உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும், அவஸ்திதம் என்றால் விளங்கி கொண்டிருக்கின்ற, தன்னுடைய உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் அவஸ்திதம்னா இருந்து கொண்டு விளங்கி கொண்டிருக்கின்ற ஏனம் இந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்கிறார்கள். இப்போ மன தூய்மையையும் பிறகு விசாரத்தையும் உடையவர்கள், தனக்குள் விளங்கி கொண்டிருக்கின்ற, தனக்குள் ஆத்மனினா தனக்குள் அர்த்தம், அவஸ்திதம்னா விளங்கி கொண்டிருக்கின்ற, தனக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்ற, தனக்குள்னா உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் விளங்கி கொண்டிருக்கின்ற ஏனம் இந்த மெய்ப்பொருளை பஷ்யந்தி பார்க்கின்றார்கள், அறிகின்றார்கள், உணர்கின்றார்கள். தனக்குள்ளேயே இருக்கின்ற இந்த தத்துவத்தை உணர்கின்றார்கள். இதுதான் பெரிய ஆச்சரியம். கடைசியில் என்ன கண்டுபிடிப்போம்னா, எது நமக்குள்ளேயே இருந்து கொண்டு நம் சொரூபமாகவே இருந்து கொண்டிருக்கின்றதோ அதைத்தான் நம்ம தேடி கண்டு கொள்கின்றோம். அப்படி தனக்குள்ளேயே இவ்வளவு காலம் இருந்து கொண்டிருந்த இந்த உண்மை பொருளை இந்த இரண்டு தகுதியை உடையவர்கள், விசாரங்கிறது முக்கியம், மன தூய்மைங்கிறது முக்கியம். இதில் எது அதிக முக்கியம்னு நம்ம சொல்லவே முடியாது. அதாவது டாக்டர் பத்தியமிருந்து மருந்து சாப்பிடுன்னு சொல்கிறார்.
இதில் எது ரொம்ப முக்கியம்னு டாக்டர்கிட்ட கேட்கவே கூடாது. ரெண்டும் முக்கியம். நான் பத்தியம் மட்டும் இருக்கேன்னாலும் போதாது, மருந்து மட்டும் சாப்பிட்றனாலும் போதாது. பத்தியம் இருந்து மருந்து சாப்பிட்டா, பத்தியத்துடன் இருக்கும்போது தான் அந்த மருந்து போய் வேலை செய்யுது. பத்தியம் இல்லாமல் மருந்து சாப்பிட்டா தான் சைடு எஃபெக்ட் எல்லாம் வருது. அப்படி இங்கே பத்தியம்ங்கிறது சித்த சுத்தி, மருந்துங்கிறது சாஸ்திர விசாரம். சாஸ்திர விசாரங்கிற மருந்தை நம்ம சாப்பிட்றோம். பொதுவாக மருந்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்போ விசாரம் கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னா அப்படி இல்லை. இது ஸ்வீட் கோட்டட் பில்ஸு போல். சில மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே இனிப்பாக உள்ளே போகும், உள்ளே போய் கசப்பாக வேலை செய்யாது, நமக்கு தெரியாது. அதே போல் விசாரம்ங்கிறது அப்படி இருக்கணும். கேட்க கேட்க நமக்கு ஏதோ சாப்பிட்ற மாதிரி மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கணும். அதுதான் விசாரம். அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. எது கடினமாக இருக்குன்னா ஆரம்பத்தில் கீழே உட்கார்றது தான் கடினமாக இருக்குமே தவிர, கை கால் வேணால் வலிக்கலாமே தவிர, ஆனால் அந்த விசாரம்ங்கிறது அது சாப்பிடுவது போல. பிறகு இந்த சித்த சுத்திக்காக வேலை செய்கிறோமே, அதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே கடினமாக இருக்கும். இந்த நல்ல குணத்தை அடைஞ்சு தீய குணத்தை நீக்கிறது தான் கடினம். இந்த ரெண்டையும் உடையவர்கள் இந்த உண்மையை உணர்கிறார்கள். இனி இரண்டாவது வரிக்கு வரலாம். யதந்தக அபி. யதந்தக என்றால் ஞான யோகத்தை இருக்கின்றவர்கள். அபினா இருந்த போதிலும். யதந்தக என்றால் விசாரத்தை செய்கின்றவர்கள். அபினா செய்து கொண்டிருந்த போதிலும். ஈவன்தோ அப்படின்னு அர்த்தம். அவர்கள் ஞானயோகம் என்ற சாதனையை மேற்கொண்ட போதிலும். இதிலிருந்து பகவான் பலர் சித்த சுத்தி அடையாமலும் கூட விசாரத்தில் ஈடுபடுவார்கள். ஈடுபட்ட போதிலும் ஆனால் என்ன அவர்களிடத்தில் இல்லை? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அகிருதாத்மானக. அகிருதாத்மானக என்பதனுடைய பொருள் மன தூய்மையை அடையாதவர்கள். அகிருதாத்மானக. எப்படி பகவான் இங்கே இதை சொல்கிறார்? கிருதம் என்றால் செய்யப்பட்டது. கிருதாத்மானகனா தன்னை செம்மைப்படுத்தப்பட்டது, தன்னை செம்மைப்படுத்தியவர்கள். இங்கு ஆத்மனகங்கிற சொல்லுக்கு மனம் என்று பொருள். கிருதாத்மானகன செம்மைப்படுத்திய மனதை உடையவர்கள். அகிருதாத்மானகன அவ்விதம் செய்யாதவர்கள், மனதை செம்மைப்படுத்தாதவர்கள், மனதை தூய்மைப்படுத்தாதவர்கள். அதனால தான் ஒருத்தருடைய ப்ரேயர் ஒன்று இருக்குது. இறைவா, உன்னுடைய படைப்பை நீ செம்மைப்படுத்து, அதை என்னிடத்திலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். நீ நல்லா தான் படைச்சிருக்கன்னு நான் உன்னை பெருமைப்படுத்திக்க முடியல. உன்னுடைய படைப்பில் எத்தனையோ கோளாறு இருக்குது, அதில் யார் எக்ஸாம்பிள்னால் நான் தான் சொல்கிறேன். நான் தான் கோளாறு. அதனால் ரிஃபைன் தை கிரியேஷன் பிகினிங் வித் மீ அப்படின்னு ஒருவருடைய ப்ரேயர். உன்னுடைய படைப்பை கொஞ்சம் அழகுபடுத்து, அதை எங்கிட்டிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிருதாத்மானகன செம்மைப்படுத்துதல், முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். இங்கே தூய்மைப்படுத்துதல். அகிருதாத்மானகன தூய்மைப்படுத்தாதவர்கள். சங்கரர் சொல்கிறாரு, அசாந்த சாந்தமடையாத தர்ப்பாத்மானகங்கிறார். இந்த தம்பம் தர்ப்பம் இதெல்லாம் சாந்தி அடையலையாம். இந்த கர்வமெல்லாம் இருக்கே, அதெல்லாம் சாந்தி அடையவில்லை. அசுத்திகளெல்லாம் செல்லவில்லை, நல்ல குணங்களெல்லாம் வரவில்லை. அப்படிப்பட்டவர்கள் அகிருதாத்மானக. இதெல்லாம் உபநிஷத்தில் கதைகள் மூலமாகவும் சொல்லப்படும். பிரஜாபதியிடம் தேவர்களுடைய தலைவன் இந்திரனும் சென்றார், அசுரர்களுடைய தலைவன் விரோச்சனனும் சென்றார் ஞானத்தை அடைய. பிறகு ஒரே கிளாஸில் யார் போயிட்டா? அசுரன் வீட்டுக்கு போயிட்டான். தேவன் இருந்து இந்திரன் இருந்து தன்னை தூய்மைப்படுத்தி ஞானத்தை அடைந்ததாக உபனிஷத்துக்களிலெல்லாம் விளக்கப்படுகின்றது. அந்த முழு கதையினுடைய தாத்பரியம் என்னவென்றால், எவ்வளவு தூரம் சித்த சுத்தி இருக்கோ அவ்வளவு தூரம் நமக்கு விளங்கும், எவ்வளவு தூரம் சித்த சுத்தி இல்லையோ அவ்வளவு தூரம் நமக்கு விளங்காது. அப்படி தன்னை தூய்மைப்படுத்தாதவர்கள் நைனம் பஷ்யந்தி அச்சேதசக. ஏனம் இந்த உண்மையை, ந பஷ்யந்தி அறிய மாட்டார்கள்.
ந பஷ்யந்தினா அவர்களுக்கு விளங்காது. நைனம்ங்கிறத ந ஏனம், ஏனம் ந பஷ்யந்தி. காரணம் என்ன? கடைசி சொல் அச்சேதசக. அச்சேதசகன அறிவிலிகள். இவர்கள் அறிவிலிகளாகவே இருப்பார்கள், மூடர்களாகவே இருப்பார்கள். அந்த அறிவு இவர்களுக்குள் ஸ்புரிக்காது. மனமற்றவர்கள். அச்சேதசகனா மனசே அற்றவர்கள், புத்தியே அற்றவர்கள், தூய்மை அற்றவர்கள். இதுதான் அடுத்த அத்தியாயத்துக்கான விதை. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தேவைப்படுகின்றது? மன தூய்மை தேவைப்படுகிறது. மனதில் நமக்கு நல்ல குணங்கள் தேவைப்படுகிறது. பிறகு சுபாவமாக இருக்கின்ற தீய குணங்கள் நம்மால் நீக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும் போதாது, அப்படி செய்து விசாரத்தில் ஈடுபட வேண்டும். ஏன்னா அப்படி செய்தால் மனதளவில் நம்ம நல்லவர்களாக இருப்போம், அறிவளவில் முட்டாள்களாக இருப்போம். இப்போ அறிவில் நமக்கு அறிவில் இருக்கின்ற அஜ்ஞானம்ங்கிற தோஷம் போகணும்னா விசாரம் என்பதை நாம் மேற்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டோம், அஹிம்சையை பின்பற்றுவோம், நம்ம ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டோம், அறியாமை என்கின்ற இருளில் இருப்போம். ஆகவே இந்த ரெண்டு செய்ய வேண்டும். விசாரமும் பிறகு தூய்மையும் நடக்க வேண்டும். விசாரம் செய்த போதிலும் மன தூய்மை இல்லாதவர்கள் இந்த உண்மையை பார்ப்பதில்லை. அதனால் இதுக்கு யாரையாவது நம்ம உதாரணமாக பார்த்தா, யாரையும் பார்க்க வேண்டாம், நம்மையும் பார்த்தாலும் சரி, மற்றவர்களை பார்த்தாலும் சரி, நம்ம தோஷத்தை சாஸ்திரத்திலேயோ அல்லது உபதேசத்திலேயோ அல்லது மற்றவர்களிடமோ போடக்கூடாது. நம்முடைய மனதில் தான் குறை இருக்கின்றதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை நம்ம மனதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய டயக்னோஸ் எங்கே போயாச்சு? இப்போ என்னுடைய மனதில் இருக்கிற தோஷத்தில் எனக்கு விளங்கவில்லை. அப்படி புரிந்து கொண்டால் நம்ம மனதில் இருக்கிற தோஷத்தை நீக்குவோம். அதை எப்படி நீக்குவோம் என்றால் நம்ம வாழ்க்கை அதன்படி இருக்கும். பிறகு தோஷம் நீங்க நீங்க இந்த தத்துவமானது நமக்கு தெரியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பௌர்ணமி அன்னைக்கு காலை வேளையில் அல்லது மாலை வேளையில் சூரியனும் இருக்குது, நிலவும் இருக்குது. ஆனால் நிலவினுடைய பிரைட்னஸ் தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர் அதனுடைய வெளிச்சத்தை மறைச்சிட்ருக்கு. மாலை ஆக ஆக, இரவு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அந்த மூன் பிரைட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சாயந்தரம் 4 மணிக்கு பார்க்கும் பொழுதும் சரி, இரவு 9 மணிக்கு பார்க்கும் பொழுதும் சரி, அந்த மூணுக்கு அதே பிரைட்னஸ் இருந்தது. பிறகு ஏன் அது நமக்கு தெரியவில்லைன்னா, சூரியனுடைய ஒளி மறைக்கிறது போல நமக்கு சித்த அசுத்தி இந்த அறிவை மறைத்து கொண்டு இருக்கின்றது. நம்ம எல்லாம் சித்த சுத்தி வந்ததுக்கப்புறம், சித்த சுத்தி இல்லாத காலத்தில் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு எதை சொல்லிகிட்டு இருந்தோமோ அதே அறிவு தான் இருக்குது. அறிவில் மாற்றம் இல்லை. ஆனால் அது கொடுக்கின்ற பலன் அது எவ்வளவு பிரைட்டாக இருக்குன்னு அப்போ நமக்கு தெரியும். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் பகவான் சித்த சுத்தியினுடைய முக்கியத்துவத்தை கூறி இந்த தலைப்பை முடிக்கின்றார். ஜீவ விசாரத்தை முடிக்கின்றார். அதாவது 7வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 11வது ஸ்லோகம் வரை ஜீவஸ்வரூப விசாரத்தை செய்தார். ஜீவர்கள் 2 விதம். ஒன்று பிரம்மஸ்வரூபமாக இருத்தல், இனி ஒன்று சம்சாரியாக இருத்தல். அந்த சம்சாரியான ஜீவன் எப்படியெல்லாம் இறக்கும் பொழுது செல்கின்றான்னெல்லாம் சொல்லி, அந்த சம்சாரியான ஜீவன் சித்தசுத்தியை அடைந்து விசாரத்தை செய்தால் அதே ஜீவன் உண்மை சொரூபத்தை உணர்கின்றான் என்று இந்த தலைப்பை முடித்தார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வேறு தலைப்புக்கு வருகின்றார். 12வது ஸ்லோகம். யதாதித்யகதம் தேஜக ஜகத் பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம்.
12வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 15வது ஸ்லோகம் வரை, இதிலிருந்து 15வது ஸ்லோகம் வரை பரமாத்மாவே ஜெகத் ரூபமாகவும் விளங்குகின்றது என்ற கருத்தை கூறுகின்றார். பிரம்ம ஜெகத் ரூபேன பாதி, அந்த மெய்ப்பொருளே ஜெகத் ரூபமாகவும் விளங்குகின்றது. இதற்கு முன்னாடி ஜீவரூபமாக விளங்குகிறதுன்னு சொன்னார். இப்போ ஜெகத் ரூபமாக இந்த உலகமாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த உலகத்திலேயே 2 பதார்த்தம்தான் நம்ம அறிஞ்சது. ஒன்று ஜீவன், இனி ஒன்று ஜெகத். ஜீவன்னா நம்மெல்லாம் அனுபவிப்பவர்கள், இனி ஒன்று இந்த உலகம். இதுவரைக்கும் என்ன சொன்னார்? அந்த மெய்ப்பொருள் தான் அதனுடைய பொய்யான தோற்றமாக இந்த ஜீவனாக விளங்கி வந்தது. பிறகு அதே பிரம்மஸ்வரூபந்தான் இந்த ஜெகத்தாகவும் விளங்குகின்றது. இதிலிருந்து என்ன சொல்கிறார்? அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் ஒன்றுதான். அது ஸ்தூல விஷயத்தில் நமக்கு புரிஞ்சிடும். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, அது பஞ்சபூதத்தில் ஆனது. இந்த பஞ்சபூதத்திலான ஸ்தூல சரீரம் சாப்பிட்றது எதுன்னா, லட்டு, ஜிலேபி, இட்லி, வடையெல்லாம் என்னென்னா அதுவும் பஞ்சபூதத்திலால் ஆனது. என்ன நடக்குதுன்னா, ஒரு பஞ்சபூதம் இனியொரு பஞ்சபூதத்தை சாப்பிட்ருக்கு. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே பஞ்சபூதம்தான், வேற்றுமை கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதே போல் அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் ஒரே ஒரு பிரம்மஸ்வரூபம்தான். இப்போ இந்த உலகத்திற்கு வர்றார். இதுவரைக்கும் போக்திரு பிரபஞ்சத்தை சொன்னார். போக்திரு பிரபஞ்சம்னா அனுபவிக்கின்ற உலகம், அதெல்லாம் ஜீவர்கள். இனி போக்கிய பிரபஞ்சத்துக்கு வர்றார். போக்கிய பிரபஞ்சம்னா அனுபவிக்கப்படும் உலகம், இந்த உலகம். இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிரம்மஸ்வரூபந்தான். இப்போ எப்படி பகவான் இந்த கருத்தை இங்கு விளக்குகிறார்னு பார்த்துட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இப்போ இங்கே என்ன செய்கின்றார் பகவான்? இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய தோற்றம்தான், என்னிடமிருந்து வெளிப்பட்டது தான். இந்த உலகமே அந்த இறைவனிடமிருந்து, ஈஸ்வரனிடமிருந்து அல்லது பிரம்மனிடமிருந்து வெளிப்பட்டது தான். பிறகு என்ன சொல்கின்றார்? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் என்னிடமிருந்து வந்த சக்தி தான். எத்தனையோ சக்திகள் இருக்குது இந்த உலகத்தில், எத்தனையோ விதத்தில் இந்த உலகம் வெளிப்பட்டு இருக்கின்றது. அந்த அனைத்து வெளிப்பாட்டும் அனைத்து சக்தியும் என்னுடையது தான். ஆகவே சாதகர்கள் ஜீவன் எதை உணர வேண்டும், எப்படி உணர வேண்டும் என்றால், இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் வெளிப்படுகின்ற அனைத்து பொருளையும் ஈஸ்வரனாக உணர வேண்டும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த ஈஸ்வர திருஷ்டி இந்த உலகத்தின் மீது வேண்டும். எல்லாம் சொல்கிறோம் விஷ்ணுமயம் சிவமயம்னு, அதைத்தான் இங்கே பகவான் சொல்கின்றார். பார்க்கிறது எல்லாம் ஈஸ்வர சுரூபம். ஈஸ்வரனை தவிர வேற எதையும் நாம் பார்ப்பதில்லை. ஆனால் சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க? கடவுளை காட்டுங்கிறான். கடவுள் இருந்தால் காட்டுனா எப்படி காட்ட முடியும்? எல்லாமே கடவுளாக இருக்கிறதானால எங்கே போய் காட்டுறது? நீ எதையெல்லாம் பார்க்குறையோ அதெல்லாம் கடவுள் தான். எனக்கு தெரியலையேன்னா பதிலை சென்ற ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். உனக்கு ஏன் தெரியலன்னா அச்சேத சக, அங்கே உனக்கு புத்தியில் சுத்தி கிடையாது. சுத்தி வந்து விட்டால் பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த உலகத்தில் என்னென்ன பெருமைகளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய பெருமைகள். இந்த ஒரு பெரிய ஒரு ஆட்டம்பாம் மாதிரி இந்த ஞானம் வந்தால் தான் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு அசுத்தி இருக்குது. இந்த அசுத்திகள்லேயே பெரிய ஆள் சின்ன ஆள் நல்லா இருக்குது. அதில் பெரிய அசுத்தி என்ன தெரியுமோ? இந்த பொறாமை அப்படிங்கிற அசுத்தி. முழு துரியோதனுடைய மரணத்துக்கே என்ன காரணம்னா பொறாமை தான். அவங்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாமல்ல? கிடையாது. பாண்டவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஏன் வயிறு நிறைஞ்சால் போதாது, பக்கத்து வயிறு நிறையக்கூடாதுன்னு இங்கே வயிறு எரிஞ்சா நம்ம என்ன பண்ணுறது? அப்படி இந்த பொறாமைன்னு ஒன்று இருக்கே, அதுதான் பெரிய அசுத்தி. அந்த பொறாமை நம்ம விட்டு நீங்கணும்னா எந்தெந்த பெருமை யாரிடத்தில் பார்க்கிறோமோ அதெல்லாம் அவர்களுடைய அகங்காரத்தை சார்ந்ததல்ல. அப்படி அவர்கள் நினைக்கிறது அவர்களுடைய தப்பு, அது ஈஸ்வரனுடைய பெருமை. அப்படி உணர்ந்துட்டோம்னா எதை பார்த்து நம்ம பொறாமப்படுவோம், எதை பார்த்து நமக்கு வயிற்றெரிச்சல் வரும்னா, இதை உணர்ந்துட்டோம்னா அல்சருங்கிற டிசீஸே வராது.
காரணம் என்ன? எல்லாமே ஈஸ்வரனுடைய சொரூபம்னா அப்புறம் எப்படி வயிறெறியும்? அதைத்தான் இங்கே பகவான் கூறுகின்றார். எல்லா பெருமைகளும் என்னுடையதாக பார்க்க வேண்டும், நானே இந்த உலகமாக இருக்கின்றேன். இதுக்கு 10வது அத்தியாயமும் 11வது அத்தியாயத்தையும் பகவான் செலவிட்டார். ஆகவே அதை நம்ம மீண்டும் விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த சில ஸ்லோகங்களில் உதாரணமாக சில சக்திகளை எடுத்துக்கொள்கின்றார். இந்த உலகத்தில் வெளிப்பட்டுள்ள சில சக்திகளை இங்கே உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். ஒரு அத்தியாயமே பகவான் செலவிட்டார். நம்ம 10வது அத்தியாயத்தில் பார்த்தோம், நமக்குள்ள கர்வம் போகணும்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் பகவானுடைய பெருமையாக பார்க்கணும். நமக்குள்ளேயும் கர்வம் வந்துடக்கூடாது. நமக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஏமாந்து புத்தி வேலை செஞ்சிடுது, நல்லா படித்து வந்துட்டோம்னா கர்வம் வந்துடும். அல்லது ஏதாவது சக்தி நமக்கு இருக்குது, புரிஞ்சுக்கிற சக்தி, உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், அல்லது பணம் இருக்கலாம், அல்லது பதவி கிடைச்சிருக்கலாம். அப்படி ஏதாவது நமக்கு நம்ம இடத்துல ஒரு பெருமை இருந்தால் அது நம்மை சார்ந்ததல்ல, அதுவும் ஈஸ்வரனுடையது. மற்றவர்களிடத்தில் பெருமை இருந்தால் அது பொறாமையை கொடுக்கலாம். நம்மிடத்தில் பெருமை இருந்தால் அது கர்வத்தை கொடுக்கலாம். பொறாமையும் வரக்கூடாது, கர்வமும் வரக்கூடாதுன்னா ரெண்டுமே ஈஸ்வரனுடைய விபூதி, பகவானுடைய பெருமை. அதைத்தான் இங்கு பகவான் இந்த ஸ்லோகங்களில் சுருக்கமாக கூறுகின்றார். ஆகவே இந்த 12லிருந்து 15வது ஸ்லோகம் வரை 10, 11வது அத்தியாயத்தில் கூறிய கருத்தினுடைய சாரம். ஏன்னா இந்த முழு 15வது அத்தியாயத்தில் பகவான் சாஸ்திரத்தையே சுருக்கமாக சொல்கிறார். ரொம்ப பெருசாக இருக்கிறத கண்டென்ஸ் பண்ணுறோம் அல்லவா, அப்படி சுருக்கி கூறுகின்றார். கூறித்தான் இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது நான் ஒரு சாஸ்திரத்தையே இந்த அத்தியாயத்தில் சொல்லிவிட்டேன்னு சொல்கின்றார். அப்படி ஜீவஸ்வரூபத்தை சொல்லி இனி நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று இங்கு பகவான் கூறுகின்றார். அதற்கு இங்கு எடுத்துக்கொண்ட உதாகரணம் 3 விதமான சக்தியை எடுத்துக்கொள்கின்றார். 3 விதமான தேஜஸை எடுத்துக்கொண்டு, இது எக்ஸாம்பிள் தான், 3ன்னு சொல்லி உடனே கவுண்ட் பண்ணிடக்கூடாது. பகவானுக்கு 3 சக்தி தான் இருக்கான்னு சொல்லி விடக்கூடாது. உதாரணத்துக்கு 3 சக்தியை எடுத்துக்கொண்டு அந்த சக்திகளெல்லாம் நான் தான், என்னுடையது தான் சொல்கிறார். அது என்ன 3 சக்தி? ஒன்று சூரியன், ஆதித்ய சக்திகி, சூரியனும் சூரியனிடம் இருக்கின்ற சக்தி. இரண்டாவது சந்திரன், சந்திரனிடம் இருக்கின்ற நிலவிடம் இருக்கின்ற சக்தி. மூன்றாவது அக்னி, நெருப்பு. 3 விதமான பிரகாசத்தை எடுத்துக்கொள்கின்றார். 3மே பிரகாச ஸ்வரூபந்தான். சூரியனும் சந்திரனும் நெருப்பும் அக்னி. இந்த 3 ஜோதியை எடுத்துக்கொண்டு இந்த 3ஐயும் சக்தின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். தேஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இந்த 3 தேஜஸும் என்னுடையது தான், என்னுடைய பெருமை தான். ஒரு நாள் சூரியன் உதிக்கலைன்னா என்ன ஆகும்னா, நமக்கு இரவு பகல் தெரியாது, நம்மளாம் யாருமே இருக்க முடியாது. இப்போ நம்மெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் சூரியனுடைய தேஜஸ். பிறகு சந்திரனுடைய தேஜஸ் எல்லாம் எப்படி உலகத்துக்கு பயன்படுதுன்னு சொல்கிறார். பிறகு அக்னி, அதையும் இங்கு பகவான் விளக்குகின்றார். அப்படி 3 தேஜஸ் தத்துவத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதெல்லாம் என்னுடைய சக்தி, என்னுடைய சுரூபம், நான் அவ்விதம் வெளிப்படுகின்றேன். அதனால தான் நம்ம சூரிய பகவான்னு வழிபடுறோம், சந்திரனை வழிபடுறோம், அக்னியை வழிபடுறோம். அதனால தான் அக்னியெல்லாம் வாயில் ஊத மாட்டோம். காரணம் என்னென்னா அது பகவானுடைய சொரூபம். ஆனால் எல்லாம் மாறிப்போச்சு. இப்போ பர்த்டேன்னு சொல்லி முதல்ல செய்கிற பாவம் அதுதான், தீபத்தை வச்சு வாயில் ஊதி கெடுக்கிறது. நல்ல காரியத்தில் லைட்டை உருவாக்குனா நல்லா இருக்கும், எரிகிற லைட்டை கெடுக்கிறது ஒரு கல்ச்சர். அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பகவான் சொல்கிறார் அதெல்லாம் என்னுடைய சக்தி. இல்லை கெடுத்துட்ருக்காங்களேன்னா அது அவர்களுக்குள்ள என்னுடைய மூட சக்தி வெளிப்பட்டுள்ளது, அதுதான் அப்படி இருக்கின்றது. இவ்விதம் எல்லா சக்தியும் என்னுடைய சக்தி, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமையும் என்னுடைய பெருமை, அதைத்தான் கூறுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், எது ஆதித்யகதம் தேஜக, எது தேஜக எந்த சக்தி, தேஜகன ஒளி, சக்தி, பெருமை, வெளிப்பாடு. எதில் இருக்கின்ற? ஆதித்யகதம், சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற சக்தி. ஆதித்யகன சூரியன், கதம்ன இருக்கின்ற,
சூரியனிடமிருந்து வெளிப்படுகின்ற எந்த ஒரு சக்தி. இந்த சக்தியானது என்ன செய்கின்றது என்று சொல்கின்றார். ஜெகத் பாசயதே அகிலம். அகிலம் ஜெகத்து. அகிலம்னா முழுமையான, அனைத்து. ஜெகத்துனா உலகத்தை, அனைத்து உலகத்தையும் பாசயதே விளக்குகின்றதோ, அனைத்து உலகத்தையும் அது ஒளிர்வுடச் செய்கின்றதோ, விளக்கி வருகின்றதோ. எந்த ஒரு சூரியனிடமிருக்கின்ற தேஜஸானது அனைத்து உலகத்தையும் விளக்கி வருகின்றதோ. ஏன்னா சூரியன் வந்தவுடன் தானே அனைத்தும் விளங்குகின்றது. பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால், எது சந்திரமசி. எது தேஜக, எந்த சக்தி சந்திரமசி என்றால் சந்திரனிடத்தில் இருக்கின்றதோ. சந்திரன்னா நிலவிடத்தில், மூன் நிலவிடத்தில் இருக்கின்றதோ. எது ச அக்னௌ, எந்த தேஜஸ் நெருப்பிடம் இருக்கின்றதோ, நெருப்பில் இயங்கி வருகின்றதோ. தத் தேஜக, அந்த சக்தியானது, அந்த பெருமை, அந்த வெளிப்பாட்டானது வித்தி தெரிந்துகொள். அர்ஜுனங்கிட்ட சொல்கிறார், அதை நீ உணர்ந்துகொள். இந்த சக்தியையெல்லாம் நீ எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? கடைசி சொல் மாமகம். மாமகம்னா என்னுடையதாக. சூரியனிடத்தில் எந்த ஒரு சக்தி இந்த உலகத்தை விளக்கி கொண்டிருக்கின்றதோ, சந்திரனிடத்திலும் நெருப்பிடத்திலும் எந்த ஒரு சக்தி விளங்குகின்றதோ, அந்த சக்தியை என்னுடையதாக நீ தெரிந்துகொள். இந்த இடத்துல என்னுடையதுங்கிறதுக்கு தாற்பயமே இல்லை, நானே அந்த சக்தியாக வெளிப்பட்டதாக தெரிந்துகொள். இப்போ என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடையதுங்கிற வார்த்தை உடலை நாமளாக நினைத்து கொண்ட பொழுது நானே உடல், அது என்னுடைய உடல்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நான் என்னுடைய உடல்நிலை சரியில்லை, நான் என்று நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். நான் நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய உடலுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்படி அங்கே நான் என்னுடையதுங்கிறது சில சமயங்களில் அர்த்தம் இருக்காது, வழக்கத்தில் பேசுவோம். ஆனால் என்னுடையதுங்கிறது நான் தான். என்னுடைய கைன்னா நான். இப்போ உன்னுடைய கை தானே, அதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு நீ கிளாஸுக்கு போன யாரும் சொல்கிறதில்லை. அது நானாக இருக்கின்றேன். அப்படி மாமகம்னா என்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.